ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த ஆண்டு மட்டும் 208 நடுநிலை பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் மூடி இருக்கு. அதிமுக வந்து பாஜக கிட்ட சரணடைகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வெளியில வந்து பேசிக்கிட்டு வராங்க. வரி உயர்வு, டாஸ்மாக் விலையிலிருந்து எல்லாத்தையும் உயர்த்தி வச்சிருக்கிற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த நீட் பாதிப்பிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக 7.5 விழுக்காடு 234 இடத்துலையும் ஸ்டாலினே நின்று ஸ்டாலினே ஜெயிச்சார்னா கூட அந்த தீர்மானத்தை பிஜேபி நியமிக்கிற கவர்னர் கையெழுத்து போட்டாதான் சட்டமாகும். இவங்க ஓட்டு போட்டு இவங்க தனி விமானத்தில் உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க அப்பனும் மகனும் ஆட்டம் போடுவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் அதிகாரம் செலுத்துவாங்க. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் போராடணுமா? இப்போ இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து பிஜேபியில இருந்து ஒதுக்கப்பட்டாரு. இதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா பொது இடத்துல வந்து அண்ணாமலை வந்து தற்குறி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சொன்னதுனால வந்து கனிமொழி 1,80,000 கோடி கொள்ளையடிச்சு ஒரு சராசரி மனிதனா கூட வாழ தகுதியற்றவர் கனிமொழி. அவங்களுடைய வரலாறுகளை நாங்க புரட்டி போட்டோம்னா கனி எனக்கு மணி உனக்கெல்லாம் வந்துடும். வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, இது அரசியல் ஆடுகளம். நான் உங்கள் பிஜே ஆரன் பேசுகிறேன். நம்மளோட இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்குது அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நன்றி சார். ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போது மும்மொழி கொள்கையை வந்து திமுக ரொம்ப எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. பாஜக கூட கூட்டணி இருக்கிறதுனால நீங்கள் அதிமுக அதை ஏற்பீங்களா மாட்டீங்களா? இது என்னங்க கேள்வி? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே தெளிவாக சொல்லியிருக்காரு, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கை வழியில் நடைபெறுகின்ற கட்சி. அண்ணா உருவாக்கிய அந்த கொள்கை தான் எங்களுடைய கொள்கை லட்சியம் சொல்லி சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு, பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. சார், சிபிஎஸ்சி ஸ்கூலில் இப்போ இருக்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் பல இடங்களில் வந்து இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், ஹிந்தி, அதுக்கப்புறம் தான் தமிழ்னு சொல்லி அங்கே படிக்கிற பசங்களே ஒரு சிலர் சொல்கிறாங்க. தமிழ் இந்த இடத்துல 4வது மொழியாக வந்திருக்கு. நம்ம தாய்மொழி முதல் மொழியாக தானே சார் வரணும், இல்லை 2வது மொழியாக வரலாம். இந்த மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து வரதுனால அது மட்டும் இல்லாமல் 2024 2025 வரைக்குமே பார்ட் டைமாக, அதாவது டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற தமிழ் டீச்சர்ஸ் மட்டும் 24 25 பேர் தான் எடுத்திருக்காங்க. இதே ஹிந்தினா 100 பேர் எடுத்திருக்காங்க, சான்ஸ்கிரிட்டை 50 பேருக்கு மேலே எடுத்திருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு சரியான பார்வையில் அரசியலை பார்க்குறது எனக்கு தெரியல. கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்குது, மாநில பாடத்திட்டப்படி தமிழ்நாடு அரசு பள்ளிகள் இருக்குது, மத்திய பாடத்திட்டப்படி சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது. அதனால் அவங்க மத்திய சிலபஸ் என்னவோ அதுதான் அவங்க செய்வாங்க. அதில் போய் வந்து மாநில அரசு தலையிடுறதில்ல. மாநில அரசினுடைய கல்வி திட்டத்தில் மத்திய அரசு தலையிட முடியாது. நம்முடைய மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை வந்து இருமொழி கொள்கை, மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை வந்து மும்மொழி கொள்கை. அதனால அவங்க கொள்கையில தான் இது. அதனால தான் வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வியை காங்கிரஸ் கட்சி தான் பொதுப்பட்டியலுக்கு மாத்துச்சு. அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்கு. திமுக கடந்த தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில பட்டியலில் கொண்டு வருவோம்னாங்க. அதை செய்யாமல் இவங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, மாநில அரசு நடத்துகிற மாநில பள்ளிகளில் நடைபெறுகின்ற தமிழ் தேர்வில் எவ்வளோ பேர் தோல்வி அடைஞ்சாங்க. அந்த ஆசிரியர் பயிற்சி தேர்வில் 50% மேலே தமிழில் எழுத தெரியாமல் தமிழ் தேர்வில் தோற்றுருக்காங்கல்ல, குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்காங்கல்ல. அதனால நம்ம மத்திய அரசு குறை சொல்றதுக்கு முன்ன மாநிலத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கோம், அல்லது இங்கே கல்வி பயிர்ற அத்தனை பேரும் தமிழ் வழி கல்வியை சிறப்பாக பயின்று இருக்காங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த ஆண்டு மட்டும் 208
நடுநிலை பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் மூடி இருக்கு. ஆமா சார். அது என்ன காரணம்? அது முழுக்க முழுக்க தமிழ் வழி கல்வி பயில்கின்ற கிராம பகுதிகளில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள். அந்த ஆண்டாண்டு காலமா இருந்த அந்த கல்வி சாலையெல்லாம் மூடின உடனே அதுக்கு இவங்க இங்க இருக்க மாணவர்கள் எங்க போவாங்க? சிபிஎஸ்இ தானே போவாங்க. பெரும்பாலும் தனியார் எல்லாமே சிபிஎஸ்இ தான் நடத்துறாங்க. இன்னைக்கு பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னது? மாநில கல்வி திட்டத்துல படிச்சா நமக்கு வந்து ஒரு சரியான அறிவு வளராது, நம்ம குழந்தைகள்லாம் கான்வென்ட்ல படிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து சிபிஎஸ்ல சேர்த்துட்டு தனியார் பள்ளிகளை ஊக்கப்படுத்திட்டு யூகேஜி எல்கேஜிக்கே லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அதனால இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா மக்களுடைய மனநிலையில இருந்து எல்லாம் மாற்றம் வரணும். அதனால இப்போ ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளையும் தமிழ் கட்டாய பாடமாக்கணும். தமிழ் படிக்காம தேர்வு எழுத முடியுன்ற ஒரு நிலை இருக்கு. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வை கூட தமிழே இல்லாம தேர்வு எழுதணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆண்டு கூட அரசு விலக்கு தந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை தொடர்ந்துட்டு இருக்கு. அதனால இது எல்லாமே ஒரு சரியான, இது என்னவோ மாநில அரசு பள்ளி இருமொழி கொள்கை அடிப்படையில் நடைபெறுகின்ற மாநில பாடத்திட்டத்தில் நடைபெறுகின்ற பள்ளிகளிலேயே தமிழ் இல்லையே. தமிழ் இல்லாம திமுக சைடுல வந்து நாங்க தமிழை காக்குறோம், தமிழ் எங்க போய் காக்குறாங்க? தமிழ் காக்குத்தா ஏன் வந்து தமிழ் ஆசிரியர்கள் தேர்வுல தோத்து போறாங்க? அதனால இவங்க அடிப்படை கல்வியை தர்றது வந்து துவக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், கிராமத்தில் இருக்கிற பள்ளிகள் தான். ஆனா அந்த பள்ளிகள்லாம் மூணு அப்ப என்ன, அரசு பள்ளிகளுக்கு போக வேண்டிய மாணவர்கள் தனியார் பள்ளிகள்ல யூகேஜி எல்கேஜின்னு சின்ன குழந்தைகள் எடுத்து போய் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறீங்கன்னா அன்பில் மகேஷ் இப்போ அந்த கோயம்புத்தூர்ல அந்த குழந்தைங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, அந்த இஷ்யூலாம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அன்பில் மகேஷ் என்ன பண்றாரு? ஒரு குழந்தை சொல்லுது அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதிய பாட்டை பண்ணோன்னே இந்த குரல் நல்லா படிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு இது வந்தது இல்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்றது பாரதியார் பாட்டுன்றது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தெரியாதவங்களுக்கு கூட பாரதியாருடைய வீரத்தை அடையாளமா அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர், அதுவும் தமிழுக்காக உயிரை கொடுக்குறவங்க, வாழ வைக்கிறவங்க, அவர் வந்து அதை குரல்னு சொல்றாரு. அந்த குழந்தைக்கு இருக்கிற இந்த கேள்வி அதிமுக வந்து பாஜக கிட்ட சரணடைகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வெளியில வந்து பேசிக்கிட்டு வராங்க. அதிமுக பாரதிய ஜனதா கிட்ட சரணடைந்ததா, பாரதிய ஜனதா அதிமுக கிட்ட சரணடைந்ததுன்னா அது நாங்க அரசியல்ல பாத்துக்கிறோம். இப்போ முதல்ல ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுக்க சொல்லுங்க. 5 வருஷம் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சாங்க? தமிழ் வழி ஒரு வருஷத்துல 208 ஸ்கூல்ல மூடிட்டு இவங்க என்ன தமிழை வளர்க்க போறாங்க? காலேஜ்ல முத கொண்டு கூட தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ். எந்த கல்லூரியில ஒரு தனியார் தமிழ்ல வந்து பாடமே தமிழ்ல இல்ல, கல்லூரியில எல்லாம் அந்தந்த மொழி பாடங்கள்லாம் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கு. மற்றதெல்லாம் அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ஆங்கிலத்திலயும் மற்ற மொழியிலும் இருக்கு. தமிழ ஒரு லாங்குவேஜா எழுதணும், ஒரு செமஸ்டருக்கு எழுதணும். அது என்ன இப்போதானே எழுதுறாங்க? அது எப்பவுமே இருக்குங்க. இல்ல கல்லூரியில தமிழ் துறை வந்து இப்போ இவங்க வந்து இல்ல, அது தொடர்ந்து தமிழ் இவங்க அதை பண்ண மாதிரியும் வெளியில பேசிக்கிறாங்க. ஏங்க அவங்க எதுதான் அவங்க பண்ணாங்க? எதுவுமே பண்ணாம எல்லாத்தையும் பண்ணாம மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதுதானே அவங்க வேலை. என்ன கல்லூரியில தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் இருக்கிறதுலாம் புதுசா? தமிழ் துறை இருக்கிறது புதுசா? நீங்க படிச்சுதானே இருக்கீங்க. இன்ஜினியரிங்ல வந்து இந்த மாதிரி பண்ணதில்ல அப்படின்றதுக்காக. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து தமிழை வந்து முதல் வகுப்புல கத்துத்தராம நீங்க கல்லூரியில போய் கத்துத்தரேன்னா எப்படி அவங்க அதை கத்துப்பாங்க? நீங்க வந்து தொடக்க பள்ளியும் நடுநிலை பள்ளியும் மூடிட்டு 8வது வரைக்கும் அவங்க தமிழ் தெரியாத ஒரு சமுதாயத்துல அவங்க வளர்ந்துட்டு நீங்க கல்லூரியில போய் தமிழ்ல ஒரு பாடம் வச்சுட்டோன்னா அவங்க தேர்வுல எப்படி தேர்வாங்க? சரி சார், அடுத்த கேள்விக்கே போயிடலாம். இப்போ தேர்தல் வாக்குறுதியா வந்து மகளிருக்கு மாதம் 2000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் வந்து ஃப்ரீயா ஆண்களுக்கும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து கடன் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ இப்படி இருக்கிறப்போ வந்து இந்த 2000 ரூபா தரப்போது இன்னும் கடன் சுமை அதிகமாகாதா? இது முன்னாடில இருந்து ஒரு வரலாறு இருக்கு சார். திமுக கடன் வாங்க, அதிமுக அந்த கடன் அடைக்கிறோன்ற மாதிரி முன்னாடில இருந்தே ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு. இப்போ கடன் சுமை இவ்வளவு இருக்கிறப்போ இது எப்படி மேனேஜ் பண்ணுவாரு இபிஎஸ் அவர்கள்? இல்ல, அதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த நிர்வாக திறமை இருக்கு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு.
கொரோனா காலத்தில் ஒரு பைசா வருமானம் இல்லாத எல்லா மக்கள் வந்து வெளியே நடமாட முடியாத முடக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஒரு ஆண்டு காலம் எந்தவித வருமானம் இல்லை. ஆனால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பைசா இல்லாமல் சம்பளம் கொடுத்தோம். இந்தியாவில் பல மாநிலங்களில் கூட பாதி சம்பளம் தான் கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முழுமையாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள்லாம் அரிசியிலிருந்து எல்லாமே விலை இல்லாமல் கொடுத்தோம். ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுத்தோம். ஆமாம் சார். கொரோனாவுக்கு தேவையானவர்களுக்கு அந்த சிகிச்சை வந்து அவங்கள வந்து வீட்டிலே விட்டு வெளியே வராமல் தடைப்படுத்தி சிகிச்சை கொடுத்தோம். அம்மா உணவகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் தேவையான உணவு விலையே இல்லாமல் கொடுத்தோம். இதையெல்லாம் கொடுத்து ஒரு ஆட்சி ஒரு பைசா வருமானம் இல்லாமல் அன்னைக்கு பத்திரப்பதிவு துறையிலிருந்து எல்லா துறையும் எந்த துறையிலும் வருமானம் இல்லை. அப்போ எப்படி நடத்த முடிஞ்சுது? ஒரு அரசாங்கம் நினைச்சா அதுக்கு வழி இருக்கு. அதை வந்து எந்த வழியில அதை சரியா செய்யணும்னு நினைக்கணுமே தவிர, அதனால இவங்க வந்து கடன் வாங்கி, இப்போ நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொரோனாவோட இவ்வளவு சிக்கல்களை சந்திச்சு நாங்க கடன் வாங்கதே பெருசா சொன்னாங்க. இப்போ இவங்க 10,66,00,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க கடன் வாங்கி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்கு தந்தாங்க? இல்லை ஏதாவது புதிய திட்டம் கொடுத்தாங்களா? அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தலை. இன்னைக்கு 67% மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. சொத்து வரி உயர்த்தல, பால் விலை உயரல, எல்லா அதான் சொத்து வரி, எல்லா விதமான வரி உயர்வும் டாஸ்மாக் விலையிலிருந்து எல்லாத்தையும் உயர்த்தி வச்சிருக்கிற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. இவ்வளோ விலையும் உயர்த்தி இவ்வளோ கடனையும் வாங்கி தமிழ்நாட்டுக்கு என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தாங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க சொல்ல ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உருவாக்கணும். இவங்க என்ன ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்க முடிஞ்சதா? சட்டக்கல்லூரி 7 சட்டக்கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. கலைக்கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் அரசு தரப்புல உருவாக்குச்சு. இவங்க ஆட்சி காலத்துல இந்த 5 வருஷத்துல ஏதாவது 1-2 உருவாயிருந்தா அது தனியார் தான் உருவாக்கி இருப்பாங்க. அது மருத்துவக் கல்லூரியா இருந்தாலும் சட்டக்கல்லூரியா இருந்தாலும் தனியார் இவங்க சார்ந்தவங்க அல்லது அவங்களுடைய பினாமிகள் தான் உருவாக்கி இருப்பாங்களே தவிர அரசு கல்லூரிகள் உருவாக்குச்சா? இன்னும் சொல்ல போனா நீக்கம்னு சொன்னாங்க, அதை நீக்க முடியல, நீக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த நீட் பாதிப்பிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக 7.5 விழுக்காடு கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களுக்காக 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு தந்தார்ல. அந்த ஒதுக்கீட்டுல படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத வீட்டு குழந்தை கூட மருத்துவக் கல்லூரி படிக்க முடியும், மருத்துவம் படிக்க முடியும்னா மருத்துவக் கல்லூரி கட்டணம் அதிகம். அந்த கட்டணத்தை அவங்களால கட்ட முடியல. அதை வந்து உடனே தெரிஞ்ச உடனே அவங்கள வந்து அந்த கல்வி கட்டணத்தை அரசு கட்டுன்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டார் இல்லையா? அவங்களுடைய உணவு விடுதி கட்டணம், அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் உள்பட அத்தனையும் அரசு கட்டி இன்னைக்கு இந்த ஏறத்தாழ ஒரு 7 வருஷமா 6 வருஷமா இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 600-700 குழந்தைங்க எந்தவித வசதியும் இல்லாத ஒரு கிராமப்புறத்துல எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல இருக்கிற ஒரு குடியானவன் வீட்டு குழந்தை இன்னைக்கு ஒரு பைசா செலவு இல்லாம டாக்டர் ஆகி வருது இல்ல. இதே திமுக கடந்த தேர்தலில் வாக்குறுதியில சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகள்ல மட்டும் இல்ல, அரசு நிதி உதவி பெறுகின்ற பள்ளிகளில் இருக்கின்ற 2.5 விழுக்காடு மாணவர்களுக்கு இதை சேர்த்து 10% இதை உயர்த்தணும் சொன்னாங்கல்ல. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆக்கினாங்களா? அது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதையும் சொல்லியிருக்காரு. இந்த 7.5 விழுக்காடு இப்போ இந்த ஏப்ரல் அதிமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 10% உயர்த்த போறோம்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க சொன்னதை எது செய்ய முடியுமோ அதுதான் செய்ய சொல்றோம். இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் அதிகமா இருக்குன்னா அது காரணம் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த 11 மருத்துவக் கல்லூரிகள், அதுக்கு முன்ன புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் உருவாக்கப்பட்ட 6 மருத்துவக் கல்லூரிகள், ஆக 17 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு ஒரு 4-5 மாவட்டங்களை தவிர எல்லா மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செஞ்ச சாதனை. இவங்க சொன்னாங்க ரொம்ப தூரத்துக்கு போகணும், இந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் தானே, காஞ்சிபுரத்துல மருத்துவக் கல்லூரி உருவாக்கும்னு சொன்னாங்கல்ல, திமுக வாக்குறுதியா கொடுத்தாங்கல்ல.
உருவாக்குனாங்களா? எதையுமே செய்யாம யாரோ செஞ்சு வச்சதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு எதையுமே காமெடி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்னப்பார், என் அழகப்பார், நடையப்பார், உடையப்பார், எங்களுக்கு யார் ஒப்பாருன்னு சொல்லி வசனம் பேசிட்டு இருக்காங்க. கேட்டா எங்க அப்பா ராஜராஜ சோழன், எங்க தாத்தா மனுநீதி சோழன், நான் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு ஒருத்தர் செங்கலை வச்சு திரிஞ்சாரு. இப்போ இதையுமே இப்போ 5 வருஷம் ஆச்சு. பார்லிமெண்ட்ல 39 நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கட்டலன்ட்டு ஒரு செங்கலை தேடி வச்சுன்னு காட்டிட்டு இருந்த உதயநிதி என்ன செஞ்சாங்க? செங்கல் மட்டும் காட்டல சார், ஆடாவனா ஒரு போட்டோ தூக்கி காமிச்சிடுறாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து. ஆமாங்க, அவர் போய் அவருக்காக காலில் விடலைங்க. அவர் வந்து காலில் விழுந்தாருன்னா 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு வந்தது. மக்கள் கிட்ட காலில் விழுந்துதானே ஓட்டு கேட்கிறோம். ஆமா, அப்போ அவங்க சொல்ற வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு யார் காலனா விழுந்து அவங்களுக்கு செய்யணுமா இல்லையா? அவர் வீட்டுல போய் எனக்கு சோறு இல்லைன்னு போய் யார் காலனா விழுந்தாரா? ஒரு அரசு இப்போ நீங்க இந்த தேர்தல் நடக்குது, தேர்தலில் நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி நாங்க போய் கையில காலில் விழுந்தானே ஓட்டு கேட்கிறோம். நாங்க ஜெயிச்ச பிறகு அதை அவங்க கிட்ட மிரட்டி வாங்கணும், அதிகாரம் பண்ணி வாங்கணும், போராட்டம் நடத்தி வாங்கணும். ஏன்னா இன்னும் வெளிப்படையா சொன்ன உங்க கழுத்தை பிடிச்சி வாங்கணும். அது முடியாத போய் காலில் விழுந்து வாங்கணும். எப்படி வாங்கணுன்றது பிரச்சனை இல்லை. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். மக்களுக்காக நாங்க எங்களால முடிஞ்சதை செய்யறோம். நாங்க இணக்கமா இருந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தேவையில்லை, கவர்னர் தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, அவங்க யாரும் தலையிடக்கூடாது. நாங்க ஆனா துட்டை மட்டும் எங்க கையில கொடுத்தோம்னா அவங்க கொடுக்குற துட்டை வச்சு நாங்க செலவு பண்ணுவோம்னா இது என்ன? இந்திய அரசமைப்பு சட்டம்ன்றது மாநில அரசு, மத்திய அரசு. மாநில அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மத்திய அரசுலயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆட்சி நடத்துறாங்க. அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்யணும், இவங்களுடைய கடமைகளை இவங்க செய்யணும். ஆனா அவங்க உள்ளே வரக்கூடாது. அவங்க வெளியே நின்றுட்டு துட்டம் மட்டும் என்கிட்ட கொடுத்துருந்தா எப்படி கொடுப்பாங்க? அதனால ஒரு 2 அரசும் இணக்கமாக இருந்து செய்தாதான் செயல்படுத்த முடியும். இன்னைக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில நாங்க இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்துல 100 நாள் இருப்பது 150 நாள் ஆக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு நாள் கூலி 100 ரூபாய் இருக்கிறது 150 ரூபாயை மாத்தணும்னு சொல்லி தேர்தலில் வாக்குறுதியா கொடுத்தாங்க. அது செய்ய முடிஞ்சுதா? அந்த ஏற்கனவே கிடைச்சிட்டு இருந்த அந்த 100 நாள் கூட கிடைக்கல. 30 நாள் 32 நாள் தான் கிடைச்சது. தமிழ்நாடு முழுக்க தான் நிலைமை. இது கேட்டா மத்திய அரசு தரல, மத்திய அரசு செய்யல. அப்போ ஏன் நீ வாக்குறுதி கொடுக்குற? வாக்குறுதி கொடுத்தது நீ, மத்திய அரசு கொடுக்கல. வாக்குறுதி நீ. அப்போ மத்திய அரசு தான் செய்யணும்னா நீங்க எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? இப்போ நீங்க மத்திய அரசு அது நிதி கொடுத்தாலும் செஞ்சாலும் உங்களுடைய பங்கை போட்டு நீங்க செய்யற தைரியம் இருந்ததுன்னா நீங்க கொடுக்கணும். கேஸுக்கு சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னாங்கல்ல, கேஸ் மத்திய அரசு தானே. அப்போ எப்படி நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா 100 ரூபாய் மாநில அரசு மானியமா கொடுக்கணும். நீங்க 5 வருஷம் ஆட்சி கொடுத்தாங்களா? அதனால எதையுமே செய்யாம மத்திய அரசை குறை சொல்றதன் மூலமா பிஜேபி வந்துருச்சு. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இப்ப என்ன புதுசா பிஜேபி வரப்போகுது? பிஜேபி அது இல்லைங்க. நான் இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அரசியல் நடைமுறை நிர்வாகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 இடத்துலையும் ஸ்டாலினே நின்று ஸ்டாலினே ஜெயிச்சார்னா கூட, அவர் போய் ஏகமனதா ஒரு தீர்மானம் போட்டார்னா கூட அந்த தீர்மானத்தை பிஜேபி நியமிக்கிற கவர்னர் கையெழுத்து போட்டாதான் சட்டமாகும். இவங்க மசோதா நிறைவேற்றி அனுப்புனா கூட கவர்னர் போல கையெழுத்து சட்டமாகுமா? அப்புறம் பிஜேபி விட மாட்டேன்னா அவங்க கையெழுத்து போட்டாதானே சட்டமே வரும். சரி சார், ஓகே சார். இப்போ அதனால இவங்க அவங்களுடைய அறியாமை, அவங்க அதை மக்களை ஏமாத்துறாங்க. இப்போ தேர்தல் வருது, 23ஆம் தேதி தேர்தல், எல்லாரும் போய் ஓட்டு போட போறோம். எதுக்கு ஓட்டு போடுறோம்? நாம ஒரு சரியான ஆட்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தா ஒரு நல்ல ஆட்சி அமையும். ஆட்சி அமைஞ்சா அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், நம்ம குழந்தைங்க போச்சுன்னா பத்திரமா வீடு திரும்பி வரும், நமக்கு ஒரு நல்ல கல்விக்கூடம் கிடைக்கும், நம்முடைய வீட்டை சுத்தி ஒரு சுகாதாரமான சூழ்நிலை இருக்கும், நமக்கு ஒரு நல்ல சாலை அமையும், அடிப்படை தேவைகள் எல்லாமே, உணவுப் பொருட்கள்லாம் தடை இல்லாம கிடைக்கும்,
நமக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்காது, நம்ம நினைச்ச நேரத்தில் எங்கன்னா போகலாம் வரலாம், நம்ம வீட்டை கூட்டிகிட்டு போனால் வீடு பத்திரமா இருக்கும்னு சொல்லி ஒரு இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. இதையெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கும். நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வேலைக்கு போகிறது, நம்முடைய சொந்த குடும்ப வளர்ச்சிக்காக நம்ம பணியாற்றணும் தான் ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் குடும்பத்தில் இருக்கும் நினைப்போம். நம்முடைய நோக்கம் 5 வருஷம் வரைக்கும் நம்ம கவலை இல்லைப்பா, இவர் ஜெயிச்சாருன்னா அதை செஞ்சிருவாரு, நம்ம போய் தலையிடுவது. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, தமிழ்நாடு போராடும். இவங்க ஓட்டு போட்டு இவங்க தனி விமானத்துல உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாங்க, இவங்க அப்பனும் மகனும் ஆட்டம் போடுவாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் அதிகாரம் செலுத்துவாங்க. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் போராடணுமா? மக்களுடைய போராட்டம் என்பது அந்த வாக்களிக்கிறது தான். அந்த வாக்கு அவங்க அழிச்சிட்டாங்கன்னா 5 வருஷத்துக்கு அவங்க போராட தேவையில்லை. அடுத்த 5 வருஷத்துல தான் இவங்க சரியா செஞ்சாங்களா இல்லையான்றதை நம்ம நிர்ணயம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் 5 வருஷம் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம நிம்மதியா இருக்கணும். நம்மளுடைய பிரதிநிதிகள் அவங்க, நமக்கு எது தேவைன்னாலும் அவங்க கிட்ட சொன்னா அது நடந்துருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க ஓட்டு போட்டு போராடுங்க. யாரை எதிர்த்து? மத்திய அரசை எதிர்த்து. மத்திய அரசுல நாடாளுமன்ற உறுப்பினர் 39 பேர் யாரு? நாங்க தான். அப்ப யாரை எடுத்து போராடணும்? இங்க மத்திய அரசு யாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. மாநில அரசு சட்டமன்ற உறுப்பினர்னா மத்திய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர். நீ அவங்க போய் அங்க போராடணுமா? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே போய் நரேந்திர மோடி எதிர்த்து போராடணும். அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கு சொல்ல காவிரி நதிநீர் பிரச்சனைல ஆணையம் அமைக்கல. 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி வச்சோம்ல. வெறும் 37 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டை நடத்த விடாம 22 நாள் பார்லிமெண்ட்டை திகச்சு நின்றது இல்ல. அந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் ஆணையம் அமைச்சாங்கல்ல, அமைக்க வச்சோம் இல்ல. நீங்க ஒரு நாளாவது பார்லிமெண்ட்டை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக நிறுத்தி வச்சுங்களா? நீங்க கேட்டா நீதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன், கவர்னரை போய் பார்க்க மாட்டேன், கவர்னரை சட்டசபைக்கு வந்தா போயா வெளியேணும், அவர் அறிக்கை எடுத்து ஏற்றணும் தான், நான் கொடுக்கறத படி இல்லாட்டி கொடுத்துட்டு போயிட்டு நான் அதான். அதாவது ஒரு கவர்னர் நமக்கு தேவையா தேவையில்லையான்றது அது வேற பிரச்சனை. அதை சட்ட ரீதியா நீங்க கவர்னரை நீக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு இருக்கிற கவர்னரை நீங்க அடிமைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க பயன்படுத்த செய்வாங்க. இது ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை. அதாவது ஒரு அரசியல் கட்சி போராடலாம், ஒரு சாதாரண தொழிற்சங்கம் போராடலாம். ஆனா ஒரு முதலமைச்சரே போராடுறாருன்னா அந்த மாநிலம் எப்படி வழங்கும்? நீங்க இப்போ ஒரு சாதாரண கட்சி இருக்கு, இப்போ நாம் தமிழர் இருக்கு உதாரணத்துக்கு, அவங்க போராடுறாங்கன்னா அவங்க சட்டசபைக்கு போல பார்லிமெண்ட்டுக்கு போல அவங்க ரோட்ல நின்று போராடுறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க அங்கிருந்து அவங்க குரலை ஒலிக்க முடியும். ஆனா நீங்க சட்டசபையை நீங்க உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட்ல நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க ரோட்ல இருந்து போராடினீங்கன்னா அப்ப யார் தான் அதுக்கு தீர்வை ஏற்படுத்துறது, யார் தான் அதுக்கு செயல்படுத்துறது? அதனால ஒரு இவங்களுடைய கடமையே அவங்க உணரல, அவங்களுடைய பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரியல. ஆனா இருக்கிற உரிமையை பயன்படுத்தாம இல்லாத உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த உரிமையை தர அதிகாரம் நமக்கு இல்லைன்றது அவங்களுக்கு தெரியல. அரசமைப்பு சட்டத்துல உரிமையை பறிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தவறுன்னு சொல்றேன். இது வரைக்கும் இருந்த உரிமையை யார் பறிச்சாங்க? எப்போ பறிச்சாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்ததுக்கு பிறகு ஏதாவது அரசியல் சட்ட திருத்தம் வந்திருக்கா? இல்ல. ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? அதே உரிமை, அதே சட்டம், அதே அரசமைப்பு தானே என்ன இருந்துட்டு இருக்கு. யார் பறிச்சாங்க? நீங்க 17 வருஷம் மத்திய அரசுல இருந்தீங்களா? அப்போ என்ன நடந்தது? அதானே இப்ப நடந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தப்போ கூட புயல் நேரத்திலேயும் வெள்ள நேரத்திலேயும் நிதி மத்திய அரசு கேட்டவுடனே கொடுத்தாங்களா? போதுமான நிதி கொடுத்தாங்களா? அப்பவும் நாங்க போராடிட்டு தானே இருந்தோம். ஆனா இத நீங்க ஒரு குற்றச்சாட்டா சொல்லி தப்பிக்கணும்னு நினைச்சா எப்படி? இது எப்பவுமே மத்திய அரசு, அது காங்கிரஸ் இருக்கு சொல்ல, அதுல திமுக ஆட்சியில மத்திய ஆட்சியில பங்கு வகிக்க சொல்ல கொடுத்தாங்களா? எப்பவுமே கொடுத்தது இல்லை. மத்திய அரசு அவங்க எல்லா மாநிலத்திலும் பார்ப்பாங்க, அவங்க பாகுபாடு பார்க்கறாங்கன்னு கூட இதே
மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் போய் புரட்சி தலைவி அம்மா பேச முடியாம திரும்பி வந்த நாள்லாம் இருக்குல்ல. 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேச நிறுத்த சொன்னாங்கன்ட்டு கோச்சிட்டு வந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குல்ல. அது நடந்து. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்க ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு அண்ணாமலை பிஜேபியில இருந்து ஒதுக்கப்பட்டாரு. இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா பொது இடத்துல அண்ணாமலை தற்குறி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சொன்னதுனால இப்போ அந்த பாஜக தலைவர்ல இருந்து இறக்கிட்டாங்க. இப்போ சீட்டும் தரல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு திமுக சைட்ல இருந்து வைக்கிறாங்க. யார் சொல்றாங்க சொல்லு? கனிமொழியே சொல்றாங்க. இப்ப பாஜக கனிமொழின்னா பெரிய இது. கனிமொழி யாருங்க? கனிமொழி 1,80,000 கோடி கொள்ளையடிச்சு ராஜாவை கொண்டு போய் மத்திய அமைச்சராக்கி ராஜாவை வச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, அவங்க கட்சியை அபகரிக்கிறதுக்கு, கலாநிதி மாறன ஆட்சியிலிருந்து இறக்கிறதுக்கு நீராராடியா கிட்ட லாபி பண்ணி அவங்க மந்திரியை பதிவாகிட்டு 6 மாசம் திகார்ல களி தின்னு அங்கிருந்து தப்பிச்சு வந்தா போதும்னு கருணாநிதி அங்க போய் தள்ளு வண்டியில நின்றுட்டு சோனியா காந்தி கிட்டையும் மன்மோகன் சிங் கிட்டையும் நாங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சோம். நம்ம ஆட்சியில என்னுடைய மகள் வெயில்ல கொப்புளம் வளர்ந்து ஜெயில இருக்கிறாங்க, நீங்கெல்லாம் சந்தோஷமா ஆட்சியில இருக்கிறீங்களேன்னு சாபம் விட்டு கதறி வெளியிட்டு வந்தாரு. அவங்க அரசியலை பத்தி பேச இன்னும் யோகியதை இருக்கு. ஒரு சராசரி மனிதனா கூட வாழ தகுதியற்றவர் கனிமொழி. அவங்களுடைய வரலாறுகளை நாங்க புரட்டி போட்டோம்னா கனி எனக்கு மணி உனக்கெல்லாம் வந்துடும். அதையெல்லாம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்க அண்ணாமலையை பத்தி கவலைப்படுறத விட்டு முதல்ல ராஜாவை பத்தி கவலைப்படுங்க. ராஜா இப்ப எங்க இருக்காரு? தேர்தல் நேரத்துல அவர் நட்சத்திர பேச்சாளர், இன்னொரு பக்கம் மண்டல பொறுப்பாளர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதெல்லாம் இந்த மண்டலங்கள்லாம் அவருடைய இன்சார்ஜ்லாம் தேர்தலே நடக்குது. திமுக அவருடைய வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க. எங்க இருக்காரு? கேட்டு வாங்க கனிமொழி கிட்ட. சரி சார், இப்போ இந்த ஆவடி தொகுதியில ஆவடி நாசர் ஜெயிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக சைட்ல இருந்து அந்த இடத்துல எப்படி நீங்க வியூகம் வகுத்து ஜெயிக்கிறதுக்கான? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியில ஒரே வியூகம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 193 தொகுதிகளில் இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாலேயே பிரச்சாரம் பண்ணி மக்களுடைய உணர்வுகளை தெரிஞ்சு அவங்க கருத்துக்களை கேட்டு வாங்கி அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கப்பட்டு அதை வெளியிட்டு இன்னைக்கு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற பயணத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட திருவள்ளூர்ல நீங்க சொன்ன ஆவடி உட்பட எல்லா தொகுதி வேட்பாளரையும் அறிமுகப்படுத்த போறாரு. அதனால எங்களுக்கு 234 தொகுதியும் என்ன வியூகமோ அதுதான் எங்களுக்கு. முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் டிஃபென்சிவா பேசிட்டு இப்ப ரொம்ப அஃபென்சிவா இறங்கி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டப்பு இல்லைங்க. அதாவது இறங்கி அடிக்கிறாருன்றதுல அவர் இறங்கி அடிக்கதான் செய்வாரு. என்னன்னா அவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய ஆயுதம் எது என்பதை என்னுடைய எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். நீ நாகரிகமா பேசுனீன்னா நான் நாகரிகமா பேசுவேன். நீ உன்னை பால்டாயில்னா உன்ன பதறுது. ஒரு சிவி சண்முகம் ஒரு நடிகை பேரை சொல்லிட்டாங்கன்னா உடனே இவங்களுக்கு பால்டாயில் நடிகை ஞாபகம் வந்துட்டு அவங்களுக்காக மீம்ஸ் போடுறீங்க, கதறீங்க. சிவி சண்முகம் சொல்லிட்டாருன்னு. நீ உங்களுடைய பலகீனங்கள். நீங்க என்ன உதயநிதி துபாயில என்ன வீடு வச்சிருக்காரா? துபாயில ஒரு நடிகைக்கு வாங்கி கொடுத்தாரு சவுக்கு சங்கர் சொன்னார்ல. அந்த நடிகைக்காக தானே 600 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துறாரு. இருங்காட்டு கோட்டையில கார் ரேஸ் நடத்தாம எதுக்கு மவுண்ட் ரோட்ல கார் ரேஸ் நடத்தி அங்க பாதுகாப்புக்கு ஒரு டிஎஸ்பி செத்து போனாரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் இறந்து போனார்ல. அதுக்கு யார் பொறுப்பு? 3 நாள் பாவம் சோறு தண்ணி இல்லாம வெயில்ல நிக்க வச்சு அந்த ரோட்ல இருக்கிற இதுக்கு பாதுகாப்பு போட்டு அங்க நாய் வருதா நரி வருதான்னு பார்த்து நாயை உள்ள வர விடாம தடுக்க போனவ டிஎஸ்பி இறந்து போனார்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு நடிகை, அதுவும் இவருக்கு பிடிச்ச நடிகைன்னு சொல்லிட்டு இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்ன்றதுனால நான் இங்க விளையாடி காட்டுறேன், காரை விட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறதுக்காக விளையாடினவங்க இப்படி 600 கோடி துப்புரவு தொழிலாளர்களுக்கு 1 கோடி செலவு பண்ணியிருந்தா அவங்க போராட்டமே என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும்.
போராடின இவங்க சொன்ன வாக்குறுதிகளில் அந்த ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள்ல இருந்து சிறப்பு ஆசிரியர்கள் இருந்து எல்லாரும் போராடினாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனால் நடிகைக்காக 600 கோடி ரூபாய் கார் ரேஸ் நடத்தின ஒரு ஆட்சி, ஒரு கேவலமான ஆட்சி. இவங்கெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிக்கின்ற பொழுது நாங்கள் திருப்பி பேசதான் செய்வோம். இன்னும் சொல்ல போனா எங்ககிட்ட எந்த பலகீனமும் இல்லை. நாங்க பலமா இருக்கிறோம். ஆனா இவங்க பலகீனத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. இவங்க வெளியே பேச சொல்ல நாங்க திருப்பி அடிக்கிறோம். நாங்க பேசாம பெருந்தன்மையா இருக்கிறோன்றத எங்களுடைய பலகீனமா நினைச்சிட்டு அவங்க தொடர்ந்து பேசினா நாங்க தொடர்ந்து பேச வேண்டிய நிலை இருக்கு. அதுதான் இன்னைக்கு எங்களுடைய ஆயுதத்தை எது என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. அவங்க எந்த ஆயுதத்தை கொண்டோ அதை விட 10 மடங்கு நாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், கடைசி கேள்வி. ஒருவேளை இந்த தேர்தலில் வர 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க, மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா தாவேக்காவை அதிமுக கூடயோ இல்லை என்டிகே கூடயோ கூட்டணி வைப்பீங்களா அப்படின்றது? நாங்க என்டிஏ கூட இல்லை, யாருக்கும் என்டிஏ கூடவே நாங்கள் கூட்டணி அமைச்சரவை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதை தடுக்கின்ற சக்தி யாருக்கும் இல்லை, எந்த சக்திக்கும் இல்லை, எந்த கூட்டணிக்கும் இல்லை. எத்தனை பேர் போட்டிடுறாங்கன்றது பிரச்சனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்ன்றது மக்களுடைய முடிவு. அதை நீங்க தேர்தல் முடிவில் பார்ப்பீங்க. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். கூட்டணி மந்திரி சபை இல்லை, அதிமுக மந்திரி சபை. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது ரொம்ப நன்றி.